மனித மேம்பாட்டு குறியீடு HDI 1990 முதலே ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு ஓகேங்களா 1990 இருந்து ஒவ்வொரு ஆண்டுமே மேம்பாட்டு அறிக்கையை வந்து யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஐக்கிய நாடுகள் முன்னேற்ற கூட்டமைப்பு வந்து ஒவ்வொரு ஆண்டுமே வெளியிட்டு இருக்கு. இது 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. ஓகே, அடுத்தது நாடு, மாநிலம், மாவட்டங்கிற அளவில் தயாரிக்கப்படுது. அரசாங்கத்துக்கு மக்களோட உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய HDI பயன்படுகிறது. ஏன்னா இப்போ ஜிடிபின்னு வச்சுக்கோங்களேன், ஜிடிபி ஜிஎன்பி வந்து நாட்டு வருமானம் மொத்தமாக இருக்கவங்க. இப்போ ஒரு சிலர் இப்போ 10 பேர் இருக்காங்க நாட்டில் அப்படின்னு வச்சுக்கிட்டா ஒரு 2 பேர் வந்து நல்லா சம்பாதிப்பாங்க. அதுக்கு கீழே இருக்கவங்க கொஞ்சம் ஆவரேஜாக, இன்னும் ஒரு சில குறிப்பிட்ட மக்கள் வந்துட்டு வேலையே இல்லாமல் இருப்பாங்க. சரிங்களா. அப்போ அவங்களோட உண்மையான வாழ்க்கை தரம்ங்கிறது அந்த இடத்துல நமக்கு தெரியாமல் போகுது. இதுவே HDIனா உண்மையான வாழ்க்கை தரம் வந்து கண்டறியலாம். அடுத்ததாக மனித மேம்பாட்டு குறியீடு. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மெஹபூப் உல் ஹக் அப்படிங்கிறவரும் இந்தியாவை சேர்ந்த அமர்த்தியா சென், இவர் நோபல் பிரைஸ் வாங்கினார் இல்லைங்களா, இவங்க 2 பேரும் 1990 மேம்படுத்தினாங்க. அடுத்ததாக இதை வெளியிடுறது யுனைடெட் நேஷன் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். இது 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டதுன்னு முன்னாடியே பார்த்தோம் இல்லைங்களா. 3 குறியீடுகளை அடிப்படையாக கொண்டது. நம்பர் 1 வாழ்நாள் குறியீடு, அடுத்ததாக கல்வி குறியீடு, அடுத்து மொத்த உள்நாட்டு உற்பத்தி அடிப்படையில் அமைக்கப்பட்டது. ஏன்னா இது வந்து பணம் சார்ந்தது, ஆனால் இது வந்து வாழ்நாள், இது வந்து நம்ம வாழ்க்கையோட தரத்துக்காக அளவிடப்படுற கல்வி குறியீடு. சரிங்களா. அப்போ இது உண்மையான வாழ்க்கை தரத்தை கண்டறிய பயன்படுகிறது. வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி. அடுத்ததாக வாழ்நாள்ங்கிறது ஆயுட்காலம், பிறப்பின் போது வாழ்நாள். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா அது எத்தனை வயசு வரைக்கும் இருக்கும் அப்படிங்கிறத தான் வாழ்நாள் எதிர்பார்ப்பின் மூலம் கணக்கிடப்படுகிறது. கல்வி அடைவுகள், ஒவ்வொருத்தவங்களோடைய லிட்ரேட் பீப்புள் எவ்வளோ பேர் இருக்காங்க, இல்லிட்ரேட்ஸ் எவ்வளோ இருக்காங்க, அவங்க வந்து தொடக்க கல்வி மட்டும் முடிச்சிருக்காங்களா இல்லை உயர்கல்வி வரைக்கும் படிச்சிருக்காங்களாங்கிறத அவங்களோட கல்வி அடைவுகள். அடுத்தது வாழ்க்கை தரமானது வாங்கும் சக்தியின் அடிப்படையிலான தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுகிறது. வாங்கும் சக்திங்கிறது PPP, பர்ச்சேசிங் பவர் பேரிட்டி சரிங்களா. அதை வச்சு தனிநபர் வருமானத்தை கொண்டு கணக்கிடப்படுது. ஏன்னா தனிநபர் அவரால் என்ன வாங்க முடியும், ஒருத்தர் எவ்வளோ சம்பாதிக்கிறாருங்கிறத வச்சு தான் அவரால் எந்த மாதிரி செலவு செஞ்சு அவருக்கு தேவையானதை வாங்க முடியுங்கிறது தான் வாங்கும் சக்தி. ஓகேங்களா. அடுத்ததாக மனித மேம்பாட்டு குறியீட்டை கணக்கிடுவதற்கு முன் குறைந்தபட்ச மற்றும் அதிகபட்ச மதிப்புகள் ஒவ்வொரு குறியீட்டிலும் தேர்ந்தெடுக்கப்படுகின்றன. இந்த குறியீடு வந்துட்டு 0லேருந்து 1 வரைக்கும் இருக்கும். மேக்சிமம் 1, 0 வாங்குகிற நாடுகளும் இருக்குது. பரிமாண குறியீடுங்கிறது உண்மை மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு, அதிகபட்ச மதிப்பு மைனஸ் குறைந்தபட்ச மதிப்பு. சரிங்களா. அடுத்தது திட்டக்குழுவின் 2011ஆம் ஆண்டு மனித மேம்பாட்டு அறிக்கையின்படி மனித வளர்ச்சி குறியீடுங்கிறது, இதெல்லாம் ஜஸ்ட் டேட்டா தான், நீங்கள் ரீட் பண்ணிக்கிட்டிங்கன்னா போதும். நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்க்கும்போது புக்கு டேட்டா படி கேட்டாங்கன்னா 2015 நம்ம 131வது நாடாக இருந்தோம். இந்த ரேங்க் லிஸ்ட்டில் இருந்தோம். எவ்வளோ HDI இருந்தது, பாயிண்ட்ஸ் எவ்வளோ இருந்ததுன்னா 0.624. ஏன்னா 0க்கும் 1க்கு இடையிலேருந்து தான் இருக்கணும். 0.624 நம்ம நடுத்தர அளவில் இருக்கும். 1 வந்து நடுத்தர அளவிலான மனித மேம்பாட்டு வளையத்திற்குள் இருக்கிறோம். இது வந்து ஒரு பாயிண்ட். அடுத்தது 2015 0.624 ஓகேங்களா. இது வந்து HDI பாயிண்ட்டு. அடுத்தது ரேங்க் வந்து 131. இப்போ கரண்ட்டாக 2025 பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட்டாக 2024 எடுத்திருப்பாங்க. அந்த டேட்டா படி பார்த்தோம்னா மொத்தமாக 193 நாடுகளில் நம்ம 134வது ரேங்க்கில் இருக்கோம். நம்மளோட பாயிண்ட் வந்து 0.64462 இருந்தது இல்லைங்களா. இப்போ வந்து முன்னேறி இருக்குது 0.4, 0.62லேருந்து 0.64 ஆயிருக்கு. அடுத்ததாக பிஸ்வஜித் குஹா, இவர் வந்து 3 விதமான மனித மேம்பாட்டு குறியீடுகளை உருவாக்கியிருக்காரு. HDI 1, 2, 3, 4ன்னு. HDI 1ங்கிறது ஐக்கிய நாடுகள் மேம்பாட்டு திட்டத்தின் மனித மேம்பாட்டு அறிக்கையினை பெற்றுள்ளது. அடுத்தது HDI 1ங்கிறது அவங்களுடைய அறிக்கை, UN இருக்கு இல்லைங்களா, யுனைடெட் நேஷன்ஸ், அதோட அறிக்கையை பொறுத்தது. அடுத்ததாக இவர் என்னென்ன இன்க்ளூட் பண்ணியிருக்காருன்னு பாருங்கள். வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் போன்ற 3 பரிணாமங்களை சேர்ப்பதன் மூலம் அவர் மனித மேம்பாட்டு குறியீட்டுக்கான எல்லையை விரிவுபடுத்தியுள்ளார். இது HDIயில் வந்து இங்கே
வாழ்நாள் குறியீடு, கல்வி குறியீடு, மொத்த உள்நாட்டு உற்பத்தி மட்டும் இருந்திருக்கும். பட் விஸ்வஜித் குஹா என்ன சொல்கிறாரு, வாழ்க்கை தரம், வறுமை ஒழிப்பு, நகரமாதல் இதையும் சேர்த்துருக்காரு. இந்தியா உட்பட பல்வேறு நாடுகள் மனித மேம்பாட்டு கணக்கீடாக தேவையான புள்ளி விவரங்களை மேம்படுத்தவும் குறியீட்டை விரிவுபடுத்துவதற்கும் தொடர்ச்சியான முயற்சிகள் மேற்கொண்டு வருகின்றன. இது தேவையில்லை. 3 நாடுகள், அதாவது ரேங்கின் அடிப்படையில் சொல்லணும்னா இது ஆக்சுவலாக டைரக்ட் கொஷினாகவே கேட்டிருந்தாங்க. இந்த 3 கொடுத்துட்டு இந்தியாவும் கேட்டு க்ரோனாலஜிக்கல் ஆர்டரில் இப்போ ரீசெண்டாக நடந்த ப்ரிலிம்ஸ் குரூப் 2-2E ப்ரிலிம்ஸ் நடந்தது இல்லைங்களா, அதில் கேட்டிருந்தாங்க. நார்வே, ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாஸ் ஷார்ட்கட்டாக நீங்கள் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா நாஸ்ன்னு வச்சுக்கோங்க. நார்வே, ஆஸ்திரேலியா அண்ட் சுவிட்சர்லாண்ட். ஓகேங்களா, இது பாயிண்ட்ஸு பார்த்துக்கோங்க நீங்கள். இது ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. இருந்தாலும் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு. வாழ்க்கை தர குறியீட்டு குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ். ஓகேங்களா, ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்னு இதை நம்ம சொல்லணும். PQL அப்படிங்கிறது மோரிஸ் டி மோரிஸுங்கிறவர் தான் இந்த PQLங்கிற இதை உருவாக்குனார். அடுத்தது இதில் எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு வீதம் மற்றும் எழுத்தறிவு வீதம் போன்ற 3 குறியீடுகளை பயன்படுத்தினார். எதிர்பார்ப்பு ஆயுட்காலம், குழந்தை இறப்பு, அதாவது எத்தனை குழந்தைங்கள் இறக்குது. ஓகேங்களா, பிறந்ததுலேருந்து 5 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைங்க இறக்கிறது தான் குழந்தை இறப்பு விகிதம். எத்தனை பேர் எழுத்தறிவு பெற்றிருக்காங்க அப்படிங்கிறது எழுத்தறிவு வீதம். எதிர்பார்ப்பு ஆயுட்காலங்களும் ஒரு குழந்தை பிறந்ததுலேருந்து எவ்வளோ வருஷம் வரைக்கும் உயிரோடு இருக்கும் அப்படிங்கிறது. சரிங்களா, அடுத்தது இது வந்து HDIக்கு 0லேருந்து 1 வரைக்கும், இது 1லேருந்து 100 வரைக்கும். 1ங்கிறது ரொம்ப மோசமானது, 100ங்கிறது மிக சிறப்பானது. 100 அப்படிங்கிறது 77 வருட ஆயுளுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஓகேங்களா, இப்போ நம்ம 100th பிளேஸில் இருக்கோம் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆயுட்காலம், மக்களோட ஆயுட்காலம் வந்து 77 வயசு வரைக்கும் அவங்க உயிரோடு இருப்பாங்கன்னா அது 100. ஸ்வீடன் நாடு 73ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. ஓகேங்களா, அப்போ ஸ்வீடனில் இருக்கவங்க இந்த 100ங்கிற தகுதியில் இருக்காங்க. ஓகேங்களா, 1973ஆம் ஆண்டே அடைந்து விட்டது. 1ங்கிறது 28 வயசுக்கு கீழே. ஓகேங்களா, 28 வயசு வரைக்கும் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது. இதை வந்து கயானா, பிசாவ் 1960ஆம் ஆண்டே பெற்றுள்ளது. இது பாருங்கள், இதுக்கு முன்னாடியே பெற்றுருச்சு. நல்லா இருக்கிறது லேட்டாக தான், பட்டு கம்மியானது, மோசமானது அப்படிங்கிறது அதுக்கு முன்னாடி 1960லேயே பெற்றிருக்கு. HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது. ஓகேங்களா, PQLI அதாவது ஃபிசிக்கல் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இண்டெக்ஸ்க்கும் HDIக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, HDIயில் வருமானம் சேர்க்கப்படுகிறது, PQLIயில் வருமானத்தை சேர்த்துருக்க மாட்டாங்க. உடல் மற்றும் பணம் சார்ந்த மேம்பாட்டை HDI குறிப்பிடுகிறது. PQLI உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டுமே குறிக்கிறது. ஓகேங்களா, PQLI வந்து உடல் சார்ந்த மேம்பாட்டை மட்டும்தான் குறிக்குது. HDIயில் பணம் சார்ந்து, உடலும் சார்ந்தது, பணமும் சார்ந்தது, இது ரெண்டுத்தையுமே குறிக்குது. ஏன்னா இதில் வந்து GDP எல்லாம் இருக்கும். HDIயில் GDP இருக்கும், ஆயுட்காலமும் இருக்கும். அப்போ ஆயுட்காலம் உடல் சார்ந்தது, பணம் சார்ந்ததுன்னா GDP. இங்கே வந்து முழுசாக எல்லாமே உடல் சார்ந்தது தான். ஆயுட்காலமோ, எழுத்தறிவு வீதமோ, குழந்தை இறப்பு வீதமோ, இது எல்லாமே வந்து உடல் சார்ந்தது.